தாவேகா கூட தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடும் போட்டி அப்படிங்கிறது தான் நிலைமை. இன்னைக்கு திமுக ஜெயிச்சிரும்னு திமுகவும் சொல்லாது, அதிமுக ஜெயிச்சிரும்னு அதிமுக நம்பாது. ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்குங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும். பல இடங்கள்ல டிவிக்கு பெனட்ரேட் பண்ணி நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணது, அது இந்த பக்கம் வேற மாதிரி அந்த பக்கம் வேற மாதிரி மாத்தி மாத்தி ஸ்பாயில் பண்ணனால ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டி இருக்குங்கிற உண்மை. அதுல யாரு கடைசி வரைக்கும் களப்பணி அது பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. டிஎம்கே வந்து அதுல மாஸ்டர்ஸ். இதுக்கு நடுவில் சசிகலா அவர்கள் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கொடியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முக்குலத்தோர் ஓட்டு அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை அவங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னா அது செதறுமா? அவங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் முக்குலத்தோர் ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஓட்டு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சமூகத்துக்கும் அப்படி ஒரு ஓட்டு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முக்குலத்தோர் வாக்குகள் வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு போகும், கவுண்டர் சமுதாயத்தோட வாக்கு போகிற மாதிரி பெரும்பாலும். ஸோ எல்லாமே அப்படி கிடையாது. டிஎம்கேலே கவுண்டர் இருப்பார்ல, இப்போ வந்து செந்தில் பாலாஜி உங்களுக்கு எந்த கட்சி சொல்வீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்து எல்லா கவுண்டரும் வந்து ஏடிஎம்கே ஓடு பெரும்பாலும் அடிப்பாங்க. அந்த மாதிரி முக்குலத்தோருடைய பெரும்பாலான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு தான் போகும். இதற்கு முன்னாடி எப்பயுமே இருந்த வாக்குகளை நிறைய வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரைச்சி விட்டாங்க. அதாவது அவர்களே வந்து முக்குலத்தோடு அதிகமான பாசத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் தேவருக்கே வந்து கிலோ கணக்கில் தங்க கவச்சம் போட்டாலும் பல விஷயங்கள் அவங்க செஞ்சு முக்குலத்தோருக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி முக்குலத்தோர் வாக்குகள் ஆப்வியஸ் வாக்காக போச்சு. ஸோ முக்குலத்தோருடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து திருமதி சசிகலா அதை நம்பியிருப்பாங்கன்னா அது வந்து ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸாக இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் வித் ஏடிஎம்கே அலையன்ஸ். திருமதி சசிகலா ஏற்கனவே மக்கள் தரிசனம் மக்களை பார்க்க போகிறேன் அப்படின்னே ஒரு 3-4 முயற்சி பண்ணி அது வந்து ரொம்ப டிசாஸ்டராக மாறிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே போய் கொடி அறிவிச்சிருக்காங்க, கட்சி பேர் அறிவிக்கல. ஏன் அப்படின்னா கட்சிங்கிறது ரொம்ப பெரிய சிரமம்னு தெரியும். உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடிலாம் கிடைக்கலாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 மாத கிளரிக்கல் ஒர்க்கே அதில் பாக்கி இருக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சியை தான் கொண்டு போய் நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் வந்து எப்படி பண்ண போகிறாங்க நம்மளால தெரியல. அது போய் மக்கள்கிட்ட போய் சேருமான்னு தெரியல. அதனால தான் கட்சி பேர் அறிவிக்க முடியல. அந்த கருப்பு வெள்ளை சிவப்புலேயே போட்டு வச்சிருக்காங்க. உள்ளே வந்து அண்ணா எம்ஜிஆர் அம்மா படம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி வரைவீங்க? நீங்கள் வரையும் போதெல்லாம் கருப்பு வெள்ளை சிவப்பு தான் நீங்கள் வரையணும். உங்களுக்கு சின்ன எப்படி கொடுப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் இஃப் இஸ் நாட் வித் யூ உங்களுக்கு என்ன மாதிரி சிம்பிள் கிடைக்கும். ஸோ பெரிய சேலஞ்ச். ஓகே, நீங்கள் யாரோட அலையன்ஸ் வைப்பீங்க? ஏடிஎம்கே கூட கிடையாது, ஏடிஎம்கே தான் துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் டிஎம்கே கூட போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் டிஎம்கே கூட போக முடியாது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Hardapay, powered by Workerbee, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6 months, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, India's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ் இப்பொழுது தமிழகமெங்கும்.